வெளிப்படுவாராக. இந்த சங்கீத புஸ்தகத்துக்கு வாசிச்சோம் இல்லைங்களா? 23வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமென். இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்காக தான் கொடுத்திருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம எனக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணணும்? டிமாண்ட் பண்ணணும், உரிமை கொண்டாடணும். அப்பதான் அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். ஸோ நம்ம இந்த நாளைய பார்க்க போற காரியங்கள் என்னன்னா, நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள். நாளையா கடந்த வார்த்தையில கூட தியானித்தோம். கர்த்தருடைய ஜனங்கள் யாரு, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம தியானிக்கப்பட ஒரு சில காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் என்னென்ன, என்ன நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரு, அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபித்துட்டு கடந்து போகலாம். வார்த்தை வார்த்தையை எனக்கு வாசிக்கிறீங்களா? எரேமியா 33:14. ஆமென். என்னுடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்களுக்கு என்று சொல்லி அவர் என்ன வைத்திருக்கிறாரு? நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் ரொம்ப நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு முறை ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நீங்க நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற முதல் நன்மையான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானம். என்னங்க? சமாதானம். வாசிக்கிறீங்களா? ஏசாயா 32வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென். என்னுடைய ஜனம் எப்படி இருக்குமா? சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய இதயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்க விரும்புறாரு? சமாதானம். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்றதை கேட்டிருப்போம். எல்லாமே இருக்குங்க, என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, ஆனா மனசுல என்ன இல்லை? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை கேட்டிருப்போம். ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் யாரு? சமாதான பிரபு. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? சமாதான பிரபு. அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள முதலாவது நன்மை சமாதானம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எகிப்துல இருக்கிற ஜனங்களை பத்தி, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். எகிப்துல அவங்க அடிமைகளா இருந்தாங்க இல்லையா? ஸோ 400 வருஷங்களுக்கு மேலாக அவங்க அடிமைகளா இருந்தாங்க எகிப்துல. அப்படி இருக்கும் பொழுது மோசே ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க அனுப்புறாரு. அனுப்பி அவர்களை எல்லாம் விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரும்படியாய். அப்படி இருக்கும் பொழுது அங்க நிறைய வாதைகள் வந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நிறைய வாதைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தவளைகள் வந்துச்சு, வண்டுகள் வந்துச்சு, கொப்பளங்கள் வந்துச்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம். இது எல்லாவற்றிலுமே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணல? எந்த தீங்குமே ஆடுதல. எல்லாரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. ஆனா இந்த வாதைகள் எல்லாம் யாருக்கு மட்டும்தான் வந்துச்சு? எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணல? இந்த தீங்குல எதுவுமே அவர்கள் அணுகவே இல்லை. பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாழையும் கூடாரம் நீ அணுகாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பானவர் என்ன பண்ணியிருந்தாரு? அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரு. அவங்க இங்க அந்த எகிப்தியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த வாதைகள்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பாடுகள், அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. தலைசன் பிள்ளைகள் எல்லாம் சந்தரிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இவங்க எப்படி இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்தோட இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மத்தியில இருந்தது யாரு? தேவனாகி கர்த்தர் அவர்கள் மத்தியில இருந்தாரு. சங்கார தூதன் வரும்பொழுது கூட என்ன பண்ணாங்களா? இந்த நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகள் எல்லாம் கூட என்ன பண்ணாரு? கடந்து போனாரு. இங்கெல்லாம் ரத்தம் பூசப்படாம இருந்ததோ அங்க மட்டும்தான் இந்த தலைச்சன்கள் எல்லாம் சந்தரிக்கப்பட்டாரு. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வீடுகள்ல ஆண்டவர் நம்முடைய வீட்டு தலைவரா இருக்கிறாரா? நம்முடைய வீட்டு நிலைக்கால்கள்ல அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், நமக்கு தேவன் கொடுக்கிற நன்மையில
மிகப்பெரிய காரியம் நம்ம இதயத்துக்கு சமாதானம். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நம்ம கொடுத்துட்டாலும் இதயத்துல சமாதானம் இல்லைன்னு சொன்னா எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகவும் தெரியாது. நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள், நிறைய பலவீனங்கள் இருக்கு, நிறைய காரியங்களை கொடுத்த சிந்தனைகள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியாது, எவ்வளோ காரியங்கள் அவங்களுக்கு நிறைவா இருந்தாலும் அது நிறைவாவே தெரியாது பாருங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளோட இருந்தாங்க, எகிப்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்ததுனால அவருடைய இருதயத்துல அவருடைய சமாதானம் எப்படி இருந்துச்சு, நிறைவா இருந்துச்சு. உழைவுகள் மத்தியிலும் ஆண்டவர் அவர்கள் எப்படி வச்சிருக்காரு, சமாதானத்தோட நிறைவா வச்சிருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிறதான ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் பாருங்க. பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம தான் ஆயத்தமா இருக்கணும். எரேமியா 8வது அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்காங்க, உண்மையிலே அவங்க இதயத்துல சமாதானம் இல்லை. ஆனாலும் சமாதானம் சமாதானம்னு என்ன பண்றாங்க, மேற்பூச்சாய் அப்படின்னா இங்க போனா சமாதானம் கிடைக்குமா, அங்க போனா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எங்கெங்கயோ தேடி ஓடுறாங்க. நிறைய பேர் சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நான் போயிட்டு வரேங்க. போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் சினிமா தேட்டர்ல உட்காந்துட்டு ஏதாவது பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது தீர்ந்து போயிடுமா, நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் மாறிடுமா ஒரு 2 மணி நேரம் உள்ள போயிட்டு வந்த உடனே இல்ல. நிறைய பேர் நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. கேட்டா காரணம் என்ன சொல்றாங்க, நம்முடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்றேன். அதனாலலாம் நமக்கு என்ன பண்ண போறது இல்ல, நிலையான சமாதானம், உண்மையான சமாதானம் வர போறது இல்ல. சமாதானத்தை கொடுக்க போகிறவர் யாரு, சமாதான குருவாகிய நம்மளுடைய ஆண்டவர். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் என்னுடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போறேன். அந்த சமாதானம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நிலைத்து இருக்க போகுது. வசனத்தை வாசிக்கிறீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது இல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லைங்க. இது ஆண்டவர் கொடுக்கிறது நமக்கு நிலையான சமாதானம். நமக்கு அவர் கொடுக்கிற சமாதானம் எப்பயுமே யாராலையும் என்ன பண்ண முடியாது, வேற யாராலையும் நமக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவும் முடியாது. அவர் கொடுத்திருக்கிற சமாதானத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட சமாதானத்தை இன்னைக்கு ஒருவேளை இதயத்துல சமாதானம் இல்லாம நிறைய காரியங்களை குறித்து கவலையோடு நீங்க வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்துல ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போட போகிறார். உங்களுக்கு தேவன் நிலையான சமாதானத்தை கொடுக்க போறாரு பாருங்க. 2வது காரியத்தை பார்க்கலாம். 2வது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா, விடுதலை. விடுதலை அப்படிங்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆமென். 2வது நம்ம என்ன காரியம் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரு, விடுதலை கொடுக்க விரும்புகிறார் பாருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரால விடுவிக்கப்பட்டிருக்கோமா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தூக்கி விடுதலை பண்ணி தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், புறஜாதியாகவும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாமளும் கூட நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், நம்ம கண்களுக்கு தெரியாத அநேக சங்கதிகளாலும் கயிறுகளினாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கட்டப்பட்டுதான் இருக்கும். நிறைய கவலைகள், வியாதிகள், நிறைய தீய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம்மளால மாற்ற முடியாத ஹாபிட்ஸ், காரியங்கள், ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு பெருமையா பேசுகிற காரியமா இருக்கலாம். அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் மூலமாக நம்ம கட்டப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கோம் பாருங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண விரும்புகிறாரு, விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு. விடுதலை நமக்கு ஏன் முக்கியம் தெரியுங்களா? விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஒரு 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 நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டி போட்டு வச்சிருந்தா அதெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த செயின் எவ்வளவு தூரம் இருக்கோ அங்க மட்டும் தான் அதால இருக்க முடியும். அதை தாண்டி போக முடியுமா?
போக முடியாது. அது போகணும்னு விரும்பினா கூட என்ன செய்ய முடியாது, அதால போக முடியாது. அப்ப விடுதலை அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான காரியம். பாருங்க, நம்மளுடைய சுவிசேஷங்கள்ல 4 சுவிசேஷங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடையப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, பாஸ் ஓவர் அது போயிருந்தாங்க. அப்ப ஒரு கழுதை மேல ஏறி பவனி வந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அந்த கழுதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப காலமா எப்படி இருந்துச்சாங்க, கட்டப்பட்டுதான் இருந்துச்சு. ஒருவரும் ஒரு காலம் எரியிறாத ஒரு கழுதை குட்டியது. யாருமே அதை கண்டுக்கல. அதை கட்டி இருந்த வரைக்கும் யாரும் அதை என்ன பண்ணல, சட்டை பண்ணவே இல்லை. ஆனா எப்ப அதோடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுச்சோ இப்ப அது என்ன பண்ணுது, அந்த எருசலேம் நகரம் முழுவதும் என்ன பண்ணுது, பவனி வருது. பாருங்க, அது சுத்தி இயேசு கிறிஸ்தவரோட இருக்கும் பொழுது அந்த நகரம் முழுவதையும் சுற்றி பவனி வருது அந்த கழுதை. இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப அந்த கழுதையோட சேர்ந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி போடுறாங்க, மரத்துல இருக்கிற கிளைகள் எல்லாம் கட் பண்ணி போடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கழுதைக்கு பயங்கர வேல்யூ அதிகமாயிடுச்சு. இப்ப அந்த வேல்யூ அதிகமானதுக்கு காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து அதோட இருந்தது. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அது கட்டப்பட்டிருந்த கட்டுல இருந்து என்ன பண்ணிருக்கு, அவிழ்க்கப்பட்டு வந்திருக்கு. அதையே சொல்லுங்களேன். நம்மளும் இப்படிப்பட்ட கண்களுக்கு தெரியாத நிறைய கட்டுகளால கட்டப்பட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியமுமே எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கட்டுகள் எப்ப அவிழ்க்கப்படுதோ, அது ஒரு சின்ன ஒரு செயினா இருக்கலாம். நிறைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் ஒரு சின்னோடு கயிறு சணல் கயிறு வச்சுதான் கட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபோர்ஸா இழுத்தா கூட அந்த கயிறு என்ன செஞ்சிடும், அறுந்து வந்துருந்தான். ஆனா அது என்ன செய்யும், அதை கட்டி இருக்கிறதுனாலயே என்ன செய்யும், அது அது அதை தாண்டி அங்க போக முடியாது, அந்த இடத்துலயே சுத்திட்டு இருக்கும். பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். அது கூட நம்மளுக்கு எப்படிதான் நம்மளை கட்டி வச்சிருக்கிற ஒரு 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 கட்டுதான். பாருங்க, அது நம்மள அடிமைத்தனத்துல நம்மளை வைக்கிற மாதிரியான ஒரு காரியம் தான். நீங்களும் நானும் அடிமைகளாய் இருக்கும்படியாக இல்லை. நீங்க நம்மளை ஆண்டவர் அடிமைத்தனத்துல இருக்கிறதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளல. நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? சங்கீதம் 113:7-8 வசனங்களை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமே. நீங்கள் நானும் எங்க இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அலையா சொல்லுங்களேன். ஆமே. நீங்கள் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்காக அழைக்கப்படல, அதிபதிகளாகவும் ராஜாக்களாகவும் பிரபுக்களோட உட்கார்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் அந்த சின்ன கையில கட்டிட்டு நான் இங்கேயே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நமக்கு அதை தாண்டி நமக்கு எந்த நன்மையும் நம்மளால ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, சோ முதலாவது நம்ம என்ன நன்மை ஆண்டவர் கொடுக்கறாருன்னு சொல்லி பார்த்தோம், சமாதானம். 2வது காரியம் என்னங்க, விடுதலை. லாசரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் மரித்து போயிருந்தாரு. அப்ப அவர் என்ன பண்ணியிருந்தாங்க, சுத்தி சீலைகளால கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனோட நிலைமை என்ன, மரித்த ஒரு மனுஷனுடைய நிலைமை தான். பாருங்க, அந்த கட்டுப்பட்ட கட்டுகளோட இருக்கிற ஒரு நிலைமை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா நாம ஆவிக்குரிய பார்வையில பார்க்கும் பொழுது நம்ம மரித்த நிலைமையில தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்முடைய கட்டுகள் எல்லாம் என்ன செய்யணும், அறுக்கப்படணும். நம்ம எல்லாரும் விடுதலையாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன காரியம் என்கிட்ட இருந்தா கூட இன்னைக்கு அந்த காரியத்துல இதெல்லாம் எனக்கு விடுதலை கிடைக்கும் போது என்னால இதை மாற்ற முடியல. நான் ரொம்ப முயற்சி பண்றேன், என்னால அதை செய்ய முடியல. நான் கோவத்தை விடணும்னு தான் பாக்குறேன், ஆனாலும் என்னால நிப்பாட்ட முடியல. இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு தான் பாக்குறேன், ஆனாலும் என்ன விட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் என்ன பண்ணுவீங்க, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட இருப்பாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரும், விடுதலை வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். அடுத்த கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஜெபிச்சு முடிக்கலாம். 3வதாக நம்ம கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டப்படுதல். கட்டப்படுதல் இப்ப பார்த்த அந்த கட்டு இல்ல, டு பில்ட் அப், பில்ட் பண்றது, கட்டுறது. வீடுகள்லாம் கட்டுறோம் இல்லைங்களா?
சோ அந்த மாதிரி கட்டப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு கட்டப்படாத நிலைமையில இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? பாதி கட்டின கட்டடமா இருக்கு. நிறைய பேரோட குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நிறைய பேரோட ஊழியங்கள் இன்னும் எப்படி இருக்கு? அஸ்திவாரத்தோட இருக்கு, பாதி நிலைமையிலேயே இருக்கு. அப்படி கட்டப்படாம இருக்கிற எல்லா வாழ்க்கையும், எல்லா குடும்பங்களையும், எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையான என்ன பண்ண போறாரு? இந்த நாள்ல, இந்த வருஷத்துல கட்ட போறாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? யாரெல்லாம் நம்புறீங்களோ, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்காக தான் சொல்றாரு, யாரெல்லாம் டிமாண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? முழுமையா கொடுக்க போறாரு. நம்ம தான் நமக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும்? உரிமை பாராட்டணும். நமக்குன்னு சொல்லி அதை சுதந்திரத்துக் கொள்றாங்க. நம்ம எரேமியா 24:6 வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திருப்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆமென். இப்ப கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவங்களை நான் கட்ட போறேன், என்ன பண்ண மாட்டேன்? பிடுங்க மாட்டேன். நாட்ட போறேன், கட்டுவேன், இடிக்க மாட்டேன். அவங்களை நான் நாட்ட போறேன், என்ன பண்ண போறது இல்ல? பிடுங்க மாட்டேன். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கட்டப்படாமல் இருக்கோ, நம்முடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் கரெக்டான அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வராம இருக்கோ, எந்த காரியத்துல வேணாலும் இருக்கலாம். அது பினான்சியலா இருக்கலாம், பர்சனல் விஷயங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதெல்லாம் நிறைவு பெறாமல் பாதியோட இருக்கோ அது எல்லாவற்றையும் இந்த வருடத்துல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நிறைவாய் மாற்ற போறாரு. முழுவதுமாக நம்மளுடைய கட்டப்பட போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு உற்சாகமான அலையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமே ஆமே. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஆபிரகாமையும் லோத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க? ஒன்னாதான் புறப்பட்டு வந்தாங்க இல்லைங்களா? ஒன்னாதான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா லோத்துடைய வாழ்க்கையில லோத்தை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படி சந்ததியை பத்தி என்ன செய்யாது நமக்கு தெரியாது பாருங்க. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஒரு முழுமையான கட்டப்படுதல் இருந்தது, முழுமையான நிறைவு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? அந்த மனுஷனோடு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தாரு. எல்லாவற்றிலும் அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு அவர் எப்படிப்பட்டவராம்? ஆண்டவர் அவருக்கு என்ன சாட்சி கொடுத்தாரு? ஆண்டவருக்கு சிநேகிதன், என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்ததுனால அவருடைய சந்ததிகள் பத்தி அவர்லேருந்து ஆரம்பிச்சு ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அடுத்தடுத்து அவருடைய சந்ததிகள் எல்லாரையும் பற்றி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னமும் பேசிக்கொண்டிருக்கோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்துல எனக்கு இன்னும் குறைவு இருக்கு, இன்னும் என் வாழ்க்கை இன்னும் முழுமையா கட்டப்படாம இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த காரியத்தை எல்லாம் வச்சு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த குறைவாக இருக்கிற கட்டப்படாமல் இருக்கிற வாழ்க்கைய முழுசா நீங்க கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அதுகள் எல்லாம் வச்சு ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவாரு. ஏசாயா 58:12 மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் நீ கட்டுவாய். புறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை சுற்றுகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்னைக்கு கட்டப்படாமல் இருக்கிறதா இருக்கலாம், பாழாய் போனதா இருக்கலாம், பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி அஸ்திவாரத்தோடயே இருக்கிற சூழ்நிலையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? எல்லாவற்றையும் மாற்ற போகிறாரு. எல்லாம் பாதியோட நிற்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல நிறைவடைய போது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுப்போம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா? என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு நன்மையாய் வைத்திருக்கிறாரு? சமாதானம், விடுதலை, கட்டப்படுதல். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படணும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ஜீவியம் தான் பாதியோட இன்னும் அஸ்திவாரத்துல இல்ல முதல் கல்லு வச்ச நிலைமையிலேயே நின்றுட்டு இருக்குது பல வருஷங்களா. அதெல்லாம் இந்த வருஷத்துல மாறணும் பாருங்க.
எல்லா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையிலே இருதயத்துல இருந்து இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது எல்லாத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன், நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் டிமாண்ட் பண்றீங்களோ எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள், இந்த வாக்கு தத்தங்கள், நன்மைகள் எல்லாம் வச்சு தேவன் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடுவோமா? கண்களை விட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே வைத்திருக்கிறோம் அப்பா, தேவரே எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில ரஜானியர் சபையோடு பேசியிருக்கிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகள் தேவரே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கத்தாவே இன்னும் அதிகமாய் ஓடு கூட இன்னும் ஐக்கியப்படுத்தவும், தேவரே எங்களை நாங்கள் இன்னும் சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளவும், நன்மைகளை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு திருமை தருமையாய் செபிக்கிறோம். அப்பா, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60, 100 பலன் கொடுக்க ராஜாய திருமை தருமையாய் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க கத்தாவே. சமூகத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். வழிநடத்துகிற ராஜா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.